அங்கீகாரம் கிடைக்கலைங்க. கிடைச்சா ஏன் 68 நாள் தொடர்ந்து போராட்டம் நடக்குது? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வுன்னு எங்கள் தாத்தன் சொன்னான். இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு ஊசியை தேடி போயிட்டு இருக்காங்க மக்கள். விவசாயிகளின் நலனுக்காக, அதாவது விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு விவசாயிகளே விலையை நிர்ணயம் செய்வது தான் உத்தமம் அப்படிங்கிற நோக்கத்தோட விவசாயிகளினுடைய இயற்கை விவசாயம் அழிந்து போனதுனால என்னென்ன கேடு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வுன்னு எங்கள் தாத்தன் சொன்னான். இன்றைக்கி ஒரு பிள்ளைக்கு ஊசியை தேடி போயிட்டு இருக்காங்க மக்கள். அதற்கு காரணம் இயற்கை விவசாயம் அழிஞ்சிட்டு இருக்கிறது தான். அதை முன்னெடுத்து மக்கள்கிட்ட திரும்பவும் இயற்கை ஆரோக்கியமான விவசாயத்தை பற்றி செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியும், இயற்கை விவசாயத்தை பற்றிய பயிற்சியும், அவங்கக்கிட்ட உள்ள பொருட்கள் கொள்முதல் எல்லாம் அவங்களே நிர்ணயம் பண்ணிக்கிட்டு என்ன இருக்குது, என்ன தேவை, இயற்கை விவசாயம் பண்ணுற ஆர்கனைசேஷன் என்ன வேணுங்கிறத விழிப்புணர்வு பண்ணுறதுக்கு இது ஒரு விழிப்புணர்வு பயணம். தேர்வுலாம் உழவன் தேர்வுலான்னு பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இல்லை, இது ஒரு பெரிய பாரம்பரியமிக்க விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர் எங்கள் தலைவர் ஆர் செல்லகணேசங்கிறவர். அவருடைய தாத்தா முதியோர்கள் எல்லாம் மூத்தவர்கள் எல்லாம் அவங்களுடைய எண்ணங்களை வெளியே கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சேவை மனப்பான்மையோடு செஞ்சுட்ருக்காரு. கிராமங்களில் இருந்து இது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழி வாரியாக இதை நாங்கள் முன்னெடுத்துருக்கார் தலைவர். நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி தான். நாங்கள் கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கோம். ஆனால் கிராமத்தில் இன்னும் நாங்கள் அப்படியே தான் வச்சுருக்கோம். கிராமத்துலேருந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அழியில் நாங்கள் இதெல்லாம் பாதுகாப்புன்னு தான் எடுத்துகிட்டு வரோம். ஆனால் சிட்டியில் தான் அது சீரழிஞ்சிட்டு இருக்குது. உணவு முறைகள், கலாச்சாரம், ஆடை எல்லா விதத்துலையுமே கெமிக்கல் கலந்த இயற்கையை வீணாக போயிட்டுருக்கு. அதனால தான் இங்கே முதல்ல பிரச்சாரம் பண்ணோம். விவசாயிகள் விவசாயம் இல்லைன்னா நாட்டில் யாரும் சோறு திங்க முடியாது. இன்றைக்கி சாப்பிட்ற மாதிரி பேப்பரு, பீஸா, பர்கரு இந்த மாதிரி ரப்பரால் ஆனதையும் வேறு ஏதோ செயற்கை பொருளை தான் இவங்க சாப்பிட்ணும். அதனால் 60 வயசு 100 வயசு வாழ்கிறவங்க 20 வயசு 10 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்து இறக்கக்கூடிய, நோய்வாய்ப்படக்கூடிய பல இடையூறுகள் மனிதர்களுக்கு இருக்குது. அது இவங்க உணரணும். இப்போ உள்ள நவீன காலகட்டத்தில் அவங்க அதை ஹாப்பிட், மகிழ்ச்சி, இதுதான் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் மாறணும். மாறினா ஒரு நல்ல சாப்பாடு, ஆரோக்கியமான வாழ்வு, மக்கள் இன்னும் மனநிலையோடு நிறைவாக இருப்பாங்கங்கிறது எங்கள் பயணத்தினுடைய என் தலைவருடைய நோக்கம். உயிர் பயம் வந்துட்டால் எல்லோரும் செய்வாங்க. ஏன்னா ஆரோக்கியம் குறைஞ்சா என்ன தான் ஸ்டேட்டஸு நவீன கால முறைகள் வந்தாலும் வாழ் நல்லா அதை அனுபவிக்கிறதுக்கு. அதுக்கு மெயின் உணவு ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமான இயற்கை விவசாயம் கண்டிப்பாக தேவை. அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது மாறுங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் வரோம். விவசாய குடும்பத்திலேருந்து வீட்டை விட்டுட்டு பணம் தான் இந்த உலகத்தில் முக்கியம்னு நகரத்தை தேடி வந்தவங்க கூட இப்போ மனம் வருத்தப்படுறாங்க. எங்களுக்கெல்லாம் இவ்வளோ இருக்குது, இதை விட்டுட்டு இங்கே நாங்கள் இந்த மாதிரியான செயற்கைகளை மாட்டிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் எங்களால் செயல்பட முடியலங்கிறாங்க. அவங்கெல்லாம் திரும்ப வரணும், திரும்ப இதை விரும்பணும். திரும்ப இந்த மண் சட்டி, மண்பானை, இயற்கை உரத்துக்கு வந்தாங்கன்னா மாறும். அப்படி உள்ளவங்க இருக்கிறாங்க. விவசாயத்தை தெரிஞ்சவங்க 80% பேர் விரும்புகிறாங்க. அதே 80% பேர் நகரத்துக்குள்ளே இருக்கிறவங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு, நவீன காலங்கிற முறையிலே போயிட்டுருக்காங்க. அவங்களும் மாறுவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மாற்றுவோம். ஏன்னா உயிர் பயம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. இன்றைக்கி மாத்திரை எடுக்காத நபர்களே இல்லை. காலையில் எழுந்து சாப்பாட்டு பதிலாக மாத்திரை தான் சாப்பிட்றாங்க. அதனால் கண்டிப்பாக அது மாறும். பின்னாடி மனிதர்களுக்கு உண்டான ஆரோக்கிய குறைவு தான். ஆரோக்கியம், ஆயுள் மற்றும் கலாச்சாரம், நாட்டுக்கே அது பின்னடைவு தான். விவசாயம் இல்லைன்னா இங்கே இல்லை. எவ்வளோ பணம் வந்தாலும் காசு பணத்தெல்லாம் சாப்பிட முடியாது. அங்கீகாரம் கிடைக்கலைங்க. கிடைச்சா ஏன் 68 நாள் தொடர்ந்து போராட்டம் நடக்குது? விவசாயிகள் ஏன் நசுக்கப்படுறாங்க? இது அரசியல்வாதி, வாக்கு வங்கி அரசியல் நடத்துகிற எந்த அரசியல்வாதிகிட்டையும் நாங்கள் இதை முன்னெடுக்க முடியாது. அதை அடிமட்ட விவசாயம் தெரிஞ்ச இந்த மக்களுக்கு புரிஞ்சு அவங்களா யாரையும் அரசியலையோ மற்றவர்களையும் நம்பாமல் விவசாயத்தை நம்ம பாதுகாத்தா நம்ம ஆரோக்கியமாக உயிர் வாழலாங்கிறது எங்களுடைய எண்ணம்.